பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்து வழிபடுவது ஏன்? பசு ஏதாவது விஷத்தன்மை உடைய தாவரத்தை அல்லது உணவை அருந்தி அதிலிருந்து கிடைக்கும் பாலை அருந்தினால் நமக்கும் அந்த விஷத்தன்மை வருமா என்று சோதித்து பார்த்ததில் விஞ்ஞானிகள் அதிர்ந்து போனார்கள். நட்சத்திரக்குறி: 90 நாட்கள் பசுவுக்கு தினமும் விஷம் கலந்த தாவரத்தை கொடுத்து விட்டு அதன் பாலை ஆராய்ந்து பார்த்தார்கள். விஷத்திற்கான எந்த தடயமும் அந்த பாலில் இல்லை. சரி, அந்த விஷம் எங்கு தான் போனது என்று ஆராய்ந்து போது ஆச்சரியம் அடைந்தார்கள். ஆழகால விஷத்தை உண்ட பரமசிவன் உலகை காக்க அந்த விஷத்தை தன் கழுத்திலேயே தங்க வைத்தான் என்பதுதான் வரலாறு. அதேபோல் பசுவும் விஷத்தை தன் கழுத்திலேயே தங்க வைத்திருக்கிறதாம். அதனால் தான் பழங்கால் தொட்டு பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கிறோம். அகத்திக்கீரை விஷத்தை முறிக்கும் தன்மை கொண்டது. நட்சத்திரக்குறி: பசுவிற்கு அகத்திக்கீரை தருவதால் ஏற்படும் பலன்கள். பசுவுக்கு நாம் அகத்திக்கீரை தருவதால் முதலில் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். கொலை களவு செய்வதால் உண்டாகும் பிரம ஹத்தி முதலிய தோஷங்கள் விலகிவிடும். நீண்ட நாட்களாக திதி கர்மா செய்யாமல் விட்டிருந்தால் அந்த பாவம் 16 அகத்தி கீரை கட்டை பசுவுக்கு தருவதால் நீங்கும். பித்ருதோஷங்கள் இருந்தால் நீங்கும். சுப வாழ்வு ஏற்படும். கோமாதா என்று போற்றப்படும் பசுவிற்கு அகத்தி கீரை தருவதால் முதலில் அறியாமல் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். பெரும் தவறுகளால் உண்டாகும் பிரமஹத்தி தோஷங்கள் விலகிவிடும். முன்னோருக்கு செய்ய வேண்டிய நீத்தார் கடன்களான திதி கர்மா செய்யாமல் இருந்தால் ஏற்படும் பாவம் 16 அகத்தி கீரை கட்டை பசுவுக்கு தருவதால் நீங்கும். மேலும் பித்ருதோஷங்களும் நீங்கும். பசுவை ஒரு முறை பிரதட்சணம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதட்சணம் செய்த புண்ணியம் கிடைக்கும். கோமாதாவை சிரத்தையுடன் வணங்கிட பிரம்மா விஷ்ணு முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். உண்பதற்கு: பசுவிற்கு புல் கொடுத்தாலும் கோக்ராசம், பசுவின் கழுத்து பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கோகண்டயனம். நம்மை பிடித்த தீராத பாவங்கள் விலகும். பசுக்கள் மேய்ந்து விட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம் கோதூளி காலம் லக்னம் என்று அழைக்கப்படுகிறது. இது மிக புண்ணியமான காலமாகும். பசு நடக்கும் போது எழும் புழுதியானது நம் உடலில் படுவது 8 வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும். பசுவின் கால் பட்ட தூசியைதான் மாமன்னர்கள் பூசிக்கொண்டார்கள். மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது. பசு வசிக்கும் இடத்தில் அதன் அருகில் அமர்ந்து சொல்லும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ 100 மடங்கு பலன்களை அள்ளித்தரும்.